வணக்கம். ருத்ராட்சையை பற்றி கொடுத்து கொண்ட குறிப்பின் 3வது வீடியோ. முதல் வீடியோவை பார்த்து அதற்குள்ளாகவே ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டு விட்டார். குருவே, ஒரு முகத்திலிருந்து 38 முகம் வரை ருத்ராட்சி கிடைக்கிறது என்று சொன்னீர்கள். ஒவ்வொரு முகத்தினால் ஒவ்வொரு பயன் மனதளவில் உடலளவில் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த ருத்ராட்சி மணிகளை, ருத்ராட்சி கொட்டையை வேறு வேறு முகங்களை ஒன்று சேர்த்து ஒட்டுக்கா போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா 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 போட்டுக்கலாம். ஆனா காம்பினேஷன் எதுக்கு செட் ஆகுங்கிறது இருக்கு. அந்த மாதிரி காம்பினேஷனை பார்த்து போட்டுக்கணும். அந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து நீங்க எதை உபயோகிக்கணும்னு உங்க மனசுல இருந்ததுன்னா என்ன போன் பண்ணி கேட்டீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது. அது ஒருத்தருக்கு ஒன்னு உபயோகம் ஆகிறதுனால அதை பத்தி யாருக்கு என்ன தேவை எனக்கு போன் பண்ணீங்கன்னா நான் செப்பரேட்டா டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். ஆனா ருத்ராட்சி மணிகளை வேறு வேறு முகங்களை ஒன்று சேர்த்து ஒரே மாலையாக செய்து போட்டுக்கொள்ளலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அது இண்டிவிஜுவலா அந்தந்த முகத்துக்கு என்ன இண்டிவிஜுவலா பலன் கிடைக்குது, அந்த பலனை நீங்க ஒட்டுக்கா போட்டுக்கிட்டாலும் செப்பரேட்டா கொடுக்கும், தொந்தரவு இல்லை. இது இப்ப நான் சொல்றதை நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடிக்கடி இந்த வீடியோவை பார்க்க வேண்டி வரும். ஒரு முகத்துல இருந்து 5 முகம் தான் ரொம்ப சிரேஷ்டமானது. ஒரு முகத்துல இருந்து 5 முகம் வரைக்கும் நீங்க அதை கழுத்துல மாலையா பண்ணி போட்டுக்கலாம். மிச்சத்துல ரொம்ப ரேர், கிடைக்கிறது கஷ்டம். அதெல்லாம் கிடைச்சதுன்னா ஒன்னொன்னு மத்தியில போட்டுக்கலாம். ஆனா இந்த 5ல தான் மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த 5லயே எல்லா பெனிஃபிட்டும் கிடைச்சிருது. ஒரு முகத்துல இருந்து 5 முகத்துக்குள்ளாகவே உங்கள் மனதளவில் உடலளவில் என்னென்ன கெட்டது இருக்குது அதெல்லாம் சரி பண்றதுக்கு வேண்டியது கிடைச்சிருது. அதனால 1ல இருந்து 5 மணியை போட்டுக்கிட்டா போதும். அதுக்கு மேல போக வேண்டிய அவசியம் இல்லை. 8, 12 நிறைய இருக்கு, அதெல்லாம் தேவையில்லைன்னு இல்லை. பட் இதே போறோம். இப்ப என்னென்ன உடம்பில் இருக்கும் வியாதிகளுக்கு என்னென்ன முகத்தை போட்டா என்னென்ன பயன் கிடைக்குதுங்கிறத பத்தி சொல்றேன். ஓகே, ஒரு முகம் உள்ள ருத்ராட்சி ஏறக்குரிய தலையிலிருந்து கால் வரைக்கும் மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணிடுது. இது அதுல ஸ்பெசிபிக்கா சிலது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்துமா, இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட காயல்கள், மனதிற்கு சம்பந்தப்பட்ட காயல்கள், டிபி, பெராலிசிஸ், நரம்புக்கு சம்பந்தப்பட்டது, அப்புறமா பக்கவாதம், கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட காயல்கள், எலும்புக்கு சம்பந்தப்பட்ட காயல்கள், அப்புறமா தலைவலி, உடம்பு வலி. இது மேஜர் ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுது. மிச்சம் இது போட்டுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் தலையிலிருந்து கால வரைக்கும் எல்லா ஏறு பேர்களையும் பேலன்ஸ் பண்ணிடும். இது ஒரு முகம். 2வது முகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை பேரின்மை, மலட்டுத்தன்மைங்கிறோம். இதை கரெக்டா சொல்ல, மலட்டுத்தன்மை. இந்த மலட்டுத்தன்மை போக்குறதுக்கு 2 முக ருத்ராட்சியை போட்டுக்கிட்டீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைந்த பலன்களை கொடுக்கும். அப்புறமா ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது சரி பண்ணும். ஆன்சைட்டி, கான்சன்ட்ரேஷன், மெமரி கம்மியா இருந்தது போட்டுக்கிட்டீங்கன்னா டெவலப் ஆயிடும். அப்புறம் நெகட்டிவ் திங்கிங், கெட்டதையே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் இப்பவே, இதை போட்டீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்கு டெவலப் ஆகும். அப்புறமா வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட காயல்கள் ஏதாவது இருந்தா இதை போட்டுக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆகும். 3வது முக ருத்ராட்சி. இந்த 3 முக ருத்ராட்சி ஜெனரல் வீக்னஸ் என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா ஜெனரல் வீக்னஸ் அது சரியாகும். இந்த பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா, அது இது சரி பண்ணும். 3 முகம் இருக்கிற ருத்ராட்சியை போட்டுக்கிட்டீங்கன்னா மாதவிடாய் டைம்ல ஆகிற வலி, மாதவிடாய் டைம்ல ஆகிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் பிபி நார்மல் ஆயிடும். அப்புறமா காய்ச்சல் இருந்ததுன்னா இந்த மாலையை போட்டுக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் நிதானமா கம்மியாகும். அப்புறமா ஜாண்டிஸ்,
மஞ்சக்காமாலை, அதுக்கு இது ரொம்ப உத்தமமான. அப்புறம் மனதுக்கு சம்பந்தப்பட்ட காய்கறிகள் எது இருந்தாலும் இதை போட்டுக்கிட்டா நல்லது. 4வது முகம், 4 முகம் கொண்ட ருத்ராட்சி மாலை இரத்த ஓட்டம், சரிசமமான இரத்த ஓட்டத்தை பெறுவதற்காக இந்த 4 முகம் கொண்ட ருத்ராட்சியை போட்டுக்கொள்ளலாம். அப்புறமா காஃப், இருமல், அப்புறமா உங்க மூளைக்கு சம்பந்தப்பட்டது, ஞாபக மறதி, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, மூளைக்கு சம்பந்தப்பட்டது, அதை போட்டுக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். ஆஸ்துமா, மெமரி லாஸ், சில பேருக்கு சின்ன வயசுலயே ஞாபக சக்தி குறைஞ்சிடும், சில பேருக்கு வயசான பின்னாடி குறையும், செல்லுங்கள்லாம் செத்து போயிட்ட பின்னாடி, சில பேருக்கு இளமையிலேயே மெமரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க இதை போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நார்மல்ஸுக்கு வரலாம். அப்புறமா ரெஸ்பிரேட்டரி, சுவாசத்திற்கு சம்பந்தப்பட்ட காய்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிடும். 5 முகம், 1வது முகம் விட்டா 5வது முகம் தான் ரொம்ப சிரேஷ்டம். 5 முகத்துது பிபி நார்மல் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் நார்மல் ஆயிடும், தலைக்கு சம்பந்தப்பட்டது பேலன்ஸ் ஆயிடும், இதயத்துக்கு சம்பந்தப்பட்டது பேலன்ஸ் ஆயிடும். அப்புறமா உடல் கொழுப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா அதை நார்மலுக்கு கொண்டு வரலாம், கோபம் கம்மியாகும். அப்புறம் டயபெட்டிஸ், அதை பேலன்ஸு கொண்டு வரலாம். அப்புறமா பைல்ஸ் கம்ப்ளைண்ட், நரம்புக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், பிளஸ் ஜெனரல் வீக்னஸ், இது எல்லாமே 5 முகத்தை கொண்ட ருத்ராட்சியை போட்டுக்கிட்டீங்கன்னா சரியாகும். அதாவது நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த 5ஐயும் காம்பினேஷன்ல போட்டுக்கலாம். ஒன்னே ஒன்னு அந்த மாதிரி, ஒன்னு பக்கத்துல ஒண்ணு, இல்லைன்னா 2 மாலை, 2 மணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல 1 மணி இது 1 மணி அது, 1 மணி இது 1 மணி அது, அந்த மாதிரி காம்பினேஷனும் போட்டுக்கலாம். 5ஐயும் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆச்சுங்களா? இதுக்கு மேல இருக்கிற ருத்ராட்சியை பத்தி நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எல்லாம் தேவைப்படுறது இல்லை, சும்மா பேசி உபயோகம் இல்லை. யாருக்கு என்ன தேவையோ எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் கைட் பண்றேன். வணக்கம்.